தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5வது முறையாக கட்சி தாவும் அதிமுக முக்கிய புள்ளி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 5வது முறையாக கட்சி தாவும் அதிமுக முக்கிய புள்ளி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 2024ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுவிட்டது. அதிமுகவுக்கு பலத்த அடி. அதிமுக போட்டியிட்ட 25 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அதிமுக எழுந்திருக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை எழுந்துள்ளது. போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர்கள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர். ஏனென்று சொன்னால், இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் தாங்கள் தோல்வியடைந்திருக்க மாட்டோம் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நினைப்பு தவிடுபொடியானது. இந்த சூழ்நிலையில் மதுரையில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் டாக்டர் சரவணன். இவர் ஆரம்பத்தில் வைகோவுடன் நெருக்கமாக இருந்தார். மதிமுகவில் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் வைகோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் திமுகவிற்கு கட்சி தாவினார். 2வது முறையாக அவர் திமுகவில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 2019இல் போட்டியிட்டு எம்எல்ஏவானார். ஆனால் 2021ஆம் ஆண்டு அவருக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த டாக்டர் சரவணன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவினார். அவர் காலையில் கட்சி மாறினார். மாலையிலே அவர் வடக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவர் மீண்டும் அதிமுகவுக்கு கட்சி மாறினார். அதிமுகவில் மருத்துவரணி மாநில இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் வெற்றி பெறுவார் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் சொந்த அதிமுகவினரே அவருக்கு குழிபறித்து விட்டனர். அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகமாகிறது. அதிமுகவினர் அவருக்கு வேலை பார்க்கவில்லை, பூத் ஏஜென்ட் கூட போடவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் எதிர்பாராத விதமாக 3வது இடத்தை பெற்றார். வெற்றியும் பெறவில்லை, 2வது இடமும் கிடைக்கவில்லை, 3வது இடத்தை பெற்றார். படுதோல்வி அடைந்தார். கடுமையான மன உளைச்சலில் உள்ளார். இந்த மன உளைச்சலின் காரணமாக சமீபத்தில் செல்லூர் ராஜு அவர்களுடைய வீட்டு விசேஷத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது அதிமுகவில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி அவர் அதிமுகவிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே அவர் மதிமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். தற்பொழுது அதிமுகவில் உள்ளார். தற்பொழுது அவர் போகாத கட்சி காங்கிரஸ் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஆக அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் சரவணன் அதிமுகவை விட்டு வெளியேறப் போவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.